கம்பெனி கவுந்து போகிறத விட தூக்கம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன் என சுகுமார் கூறும்போது, அப்புறம் ஏன் ஆஃபீஸ்லேயே 9 மணிலேருந்து காலையில் 7 மணி வரையும் தூங்குறீங்க சார் என்றார் ராமலிங்கம். என் ரூம்குள்ளே நீங்கள் வந்தீங்களா? ஆமாம், நைட்டு உங்களை எழுப்ப வந்தேன். ஆனால் நீங்கள் அப்படி ஒரு தூக்கம் தூங்குறீங்க, இருந்தாலும் உடம்பு வலின்னு சொல்கிறீங்க என ராமலிங்கம் கூறும்போது, லிசாவினை பார்த்த சுகுமார், நான் தூங்குறப்ப என் பிளேஸ்க்கு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என முறைத்தான். அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது தம்பி, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலி என கூற வந்ததை அரைகுறையாக கூறிவிட்டு ராமலிங்கம் எழுந்து சென்றார். அன்று இரவு அந்த சிறிய வீட்டில் மர நாற்காலியில் அமர்ந்து புத்தகம் வாசித்து கொண்டிருந்த ராமலிங்கம் கீழே பார்க்க அந்த கருப்பு உருவம் சிவப்பு கண்களுடன் அவர் கால் அருகில் அமர்ந்து அவரை பார்த்து கொண்டிருந்தது.